டவர் கட் ஆயிடுது. இப்ப கிளியரா பார்த்து சொல்லுங்க. ஆறுமுகண்ணா சேனல் கிளியரா இருக்கான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கண்ணா. சஹார் இது சிம்மும் இல்ல. டயலாக் எல்லாம் இங்க பேசக்கூடாது. ஓகேவா? ப்ளீஸ் யாராவது கொஞ்சம் கிளியரா இருக்கான்னு பார்த்து சொல்லுங்க. അമ്പലത്തിൽ നിന്ന് പ്രതിഷ്ഠപ്പെട്ട ദേവിയാണോ? അയ്യോ രതീഷേ, അങ്ങനെയൊന്നും ഇല്ല. நான் சொன்ன தவறாக புரிந்து கொள்ள வேண்டாம். நீங்க சொன்ன விதம் தவறாக இருந்தது டிஎம்கே ப்ரோ. மத்தபடி வேற ஒண்ணும் கிடையாது. நம்ம யூடியூப்னு வந்தா அதுவும் ஒருத்தங்களுக்கு ஜாப். இப்ப எல்லாருக்கும் எப்படி ஒரு ஜாப் இருக்கோ, யூடியூப்னு சொல்றவங்க யூடியூபர்ஸ்க்கு அது ஒரு ஜாப். சோ நாங்க எங்க ஜாபை பார்த்துதான் ஆக வேண்டும். நம்ம இப்ப வேலை பார்க்க ஒரு ஆபீஸ் போறோம்னா சார் 4 பேர் வந்து நம்ம கிட்ட தப்பா பிஹேவ் பண்ணதான் செய்வாங்க, தப்பா பேசதான் செய்வாங்க. அதுக்குன்னு சொல்லிட்டு ஆபீஸ்ல வேலை பார்க்காம நீ என்கிட்ட தப்பா பேசுற, போ நான் என் குடும்பத்தை பாக்குறேன்னு சொல்லிட்டு வர முடியுமா? முடியாது. அந்த இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணி சார் கிட்ட எகென்ஸ்டா பேசி வேலை பார்த்துதான் ஆக வேண்டியதா இருக்கும். அதே மாதிரிதான் இங்கேயும் எல்லா இடத்துலயுமே பசங்க வந்து அதாவது எல்லா பசங்களையும் சொல்லல, ஒரு சில நந்தி கெட்ட ஜென்மங்கள் இருக்கு. அதாவது நல்ல அப்பா அம்மா வயிற்றுல பிறக்காட்ட 1 2 நந்தி கெட்ட ஜென்மங்கள் இருக்கு. அவங்க வந்து இந்த பொம்பளை பிள்ளைங்களை மதிக்கவே செய்ய மாட்டாங்க. இப்படிதான் பேசுவாங்க. அவங்களெல்லாம் திருத்த முடியாது. கிளியராகவே நான் தங்கச்சிமா தேங்க்யூ சோ மச் ஆறுமுகம் அண்ணா கிளியர்னு சொன்னதுக்கு. குட்டி வாடா வாடா வாடா, எப்படி இருக்க சமீரா? நல்லா இருக்கியா? എക്സാം എല്ലാം ചേച്ചി ഇപ്പോ ഉച്ചയ്ക്ക് വരുന്നുണ്ടോ? ഇല്ല രതീഷ, എനിക്ക് കുറച്ച് വെളിയിൽ ജോലിയുണ്ട്. അതുകൊണ്ട് ഞാൻ ഇപ്പോഴത്തേക്ക് ഉച്ചയ്ക്ക് ലൈവിൽ വരുന്നതില്ല. ஆறுமுகம் அண்ணா அந்த ஈகிளை விட்டுருங்க. சும்மா வந்து நம்ம ஒருத்தனே வந்து பேசிட்டு இருந்தோம்னா அவனுக்கு அதுவே வந்து ஹை பவர் ஆகும். ஓ இவங்க நம்மளை பத்தியே பேசிட்டு இருக்காங்க, அப்ப நம்ம மெசேஜ் திரும்ப திரும்ப போட்டுட்டே இருக்கலாம். நம்ம அவன் மெசேஜ் கண்டுக்கவே இல்லைன்னா பேட் கமெண்ட்ஸ் பண்றவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு 4 மெசேஜ் அனுப்புவாங்களா, ஒரு 10 மெசேஜ் அனுப்புவாங்களா, அதுக்கப்புறம் அனுப்ப மாட்டாங்க, போய் அவங்கவுங்க வேலையை பார்க்க போயிடுவாங்கன்னா. சோ பண்றவங்க லீவ் இட், விட்டுருங்க. வேலைக்கு போய் சாப்பிட வேண்டியதானே. விவேக், நான் ஒரு டிசைனர், நான் ஒரு யூடியூபர், ஒரு ஹேர் ஆயில் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறேன், ஒரு பியூட்டிஷியன் ஆல்சோ, மேக்கப் ஆர்டிஸ்ட். விவேக், இவ்வளோ வேலை பார்த்துட்டு இருக்கேன். நீ என்ன வேலை கிழிச்சிட்டு இருக்கேன்னு தெரிஞ்சுக்கலாமா விவேக்? திருத்த முடியாது. எஸ், திருத்த முடியாதுதான். நான் இவ்வளோ வேலை பார்த்துட்டு இருக்கேன், நீ என்ன வேலை பார்த்துட்டு இருக்க விவேக்? எனக்கு கொஞ்சம் சொன்னேன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சொல்லுங்க பாக்கலாம், என்ன வேலை பாக்குற விவேக்? சொல்லுடா தங்க பிள்ளை. பரவாயில்ல பரவாயில்ல, டைம் அவுட் பண்ணது பரவாயில்ல, விட்டுரு விட்டுரு. அவனுக்கு கொழுப்பு கொஞ்சம் கூடிடுச்சு, அதனால டைம் அவுட் பண்ண தப்பு கிடையாது. ப்ளீஸ் அப்படி லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ண விருப்பம் இருந்தா மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணுங்க. கூடி சீக்கிரம் மெம்பர்ஷிப் லைவ்ல ஒரு கிவ்அவே, ஒரு சூப்பரான ஒரு கிவ்அவே இருக்கு. ஸோ மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ண விருப்பம் இருந்தா மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணுங்க. அப்படியே லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சூப்பர் சேட் பண்ண விருப்பம் இருந்தா சூப்பர் சேட் பண்ணுங்க. ஹாய் மை ஸ்வீட் ஹார்ட், வாங்க சமீர குட்டி, வாங்க வாங்க. என் பாசமான தங்கச்சிமா, யார்கிட்ட இருக்கு ஸ்பேனர்? என்கிட்ட கொடுங்க தங்கச்சிமா, நான் பார்த்துக் கொள்றேன். ஆறுமுகன்னா ஸ்பேனர் கொடுத்துருக்கோம். ஸ்பேனர் கிட்ட நான் தான் சொல்லியிருக்கேன், தேவையில்லாத மெசேஜஸ், அதாவது பேட் கமெண்ட்ஸ் பண்றவங்க பண்ணிட்டு தான் இருப்பாங்கன்னா நம்ம அவங்கள திருத்த முடியாது. அதுக்குன்னு நம்ம ஸ்பேனர் வச்சு எல்லா மெசேஜும் டெலீட் பண்ணிட்டு இருந்தோம்னா நமக்கு எந்த வியூவும் இருக்காது, சப்ஸ்கிரைபர்ஸும் இருக்காது. சோ நீங்க கண்டுக்காதீங்கன்னு தான் நான் சொல்றேன். பேட் கமெண்ட்ஸ் பண்ணா கண்டுக்காதீங்க, விட்டுருங்க. ஓகே, பேச வேண்டாம், அவங்க கிட்ட பேச வேண்டாம். ஏதோ அதாவது நாய் ரோட்ல போகும்போது ஆறுமுகம்னா, ஒரு நாய் ரோட்ல நம்ம நடந்து போயிட்டு இருக்கோம், ஒரு நாய் நம்மளை பார்த்து குறைக்குது, நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த நாய் என்னை பார்த்து குறைக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடிக்க போயிடுவோமா? இல்ல, போ அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல சொல்லி பார்ப்போம். கேட்கலன்னா கண்டுக்க மாட்டோம், நம்ம பாட்டுக்கு நம்ம வந்துருவோம். ஏன்னா நாய் கடிக்கும்னு நமக்கு ஒரு பயம் இருக்கும். அதே மாதிரிதான் இந்த பேட் கமெண்ட்ஸ் பண்ற நாய்களும். தேவையில்லைன்னா இதெல்லாம் சாக்கடையில பொருள்வாங்க, நம்ம மேலதான் சாக்கடைப்படும். ரோஷினிமா, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. வாங்க செந்திலண்ணா, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த லைவில் அனைவரும் நமக்கு உடன் பிறந்த பெண் சகோதரிகளை இருப்பார்கள். தெரிந்து வாயை அடக்கமாக பேச வேண்டும் என்று என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். பட் சிவலிங்கம் ப்ரோ, ஆனா அவங்க பேச மாட்டாங்களே.